இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹு தாலாவினுடைய தீனுல் இஸ்லாத்தை அதனுடைய முறை பிரகாரம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த பள்ளிவாயலில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அரிசின் நிழல் பெறும் அந்த 7 சாரார் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் ஒளியிலே ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அரிசின் நிழலிலே அல்லாஹு தாலா 7 சாராருக்கு மறுமையில் நிழல் வழங்குவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிழல் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அந்த 7 சாரார் யார்? அந்த 7 சாராரையும் விளங்கி நாமும் அந்த 7இல் ஒருவராகையாவது இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒருவருக்கும் வர வேண்டும். மறுமையிலே நிழலே இல்லாத அந்த மஹ்ஷருடைய வேளையிலே அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கும். அந்த நிழலிலே நாமும் நிழல் பெற வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய தூதரினால் சொல்லப்பட்ட அந்த 7 சாராரை நாமும் ஒரு சாராராக இருக்க வேண்டும். அது யாரையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை நாங்கள் 7 சாராரையும் ஒவ்வொருவர் பின்னால் ஒருவராக நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னால் அன்பு சகோதரர்களே, நிழல் யாருக்கு தேவை என்பதை நாங்கள் உணர வேண்டும். நிழலின் அருமை வெயிலிலே இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். வெயிலிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த வெயிலின் கொடுமைகளை, அந்த வெயிலினுடைய கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒருவருக்குத்தான் அந்த நிழல் அதனுடைய அருமை தெரிகிறது, அது தேவை என்பதை உணர்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, அப்போ மறுமையில் அந்த நிழலை நாம் பெற வேண்டுமானால் ஏன் அந்த நிழலை நாம் பெற வேண்டும்? மறுமையில் வேறு நிழல்கள் இல்லையா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலை தவிர அன்றைய தினத்தில் வேறு எந்த நிழல்களும் இருக்க மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த நிழல் பெற வேண்டிய அந்த நாள் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்றால் நிழலில்லாத அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அந்த நிழலின் அவசியத்தை விளங்குவதற்காக அந்த நாளில் உள்ள வெயிலை பற்றி நாங்கள் உணர வேண்டும். அந்த நாளில் இருக்கின்ற அகோரத்தை, அந்த நாளின் கொடூரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த நிழல் தேவை என்ற ஒரு தேவைப்பாடு நமக்கு ஏற்படும். எனவே அன்பு தோழர்களே, அதற்காக நாம் மறுமையில் நிகழ இருக்கும் சில விடயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அந்த நிழலின் அருமையை நாங்கள் தெரிந்து கொள்வதென்றால் அந்த நிழல் கட்டாயம் எனக்கும் வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவதாக இருந்தால் அந்த நாளின் வெயில் கொடுமை, அந்த நாளின் ஏனைய அமளித்துமளிகள் எப்படி இருக்கும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த விடயங்களை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா சூரா அல் ஹஜ்ஜின் 1, 2 வசனங்களிலே அந்த நாளை பற்றி சொல்லுகிறான்.
மஹ்ஷருடைய அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தின் துவக்கத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், மனிதர்களே என்று ஒட்டுமொத்த மானிட சமூகத்தையும் அழைத்து, மூமின்களே என்று இங்கே அல்லாஹ் அழைக்கவில்லை, விசுவாசிகளே முஸ்லிம்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அழைத்து அல்லாஹ், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயப்பட வேண்டும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும். பயம் பக்தி என்பது என்னவென்றால், அல்லாவினால் எது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரினால் எவை நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை தவிர்ந்து கொள்வதும், எவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாவினாலும் அவனுடைய தூதரினால் நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறதோ, கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் செயல்படுத்துவதும் தான் தக்குவா. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது, நபிகளாருடைய போதனைகளை மீறுகின்ற பொழுது, மறுமையில் நமக்கு அல்லாஹ் பல தண்டனைகளை சித்தப்படுத்தியிருக்கிறான். அந்த தண்டனைகளை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும். அதுதான் தக்குவா என்பது. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தின் துவக்கத்தில் ஆரம்பத்திலே தக்குவாவை பற்றி சொல்லுகிறான். உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மனிதர்களே உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஜல்சலத்தி ஸாஅ ஷைஉன் அலீம், மறுமையின் நிகழ்வு என்பது அது ஒரு பூமி அதிர்ச்சியாக ஏற்படும். இந்த உலகமே அதிர்ந்துவிடும். இந்த உலகம் அதிர்ச்சி ஏற்பட்டு தவிடு பொடியாக இந்த உலகம் நொறுங்கிவிடும், தூசிகளாக மாறிவிடும். அப்படி ஒரு பயங்கரமான உலக உழுப்பு நாளை, அந்த உழுக்கப்படுகின்ற அந்த நாளை நீங்கள் எல்லோரும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அந்த உலகம் அழிகின்ற அந்த நாள் இருக்கிறதே, ஷைஉன் அதீம், பயங்கரமான ஒரு விடயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கற்பனை செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நாள் தான் அந்த மறுமை நாளின் நிகழ்வு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், அந்த மறுமை நாள், கியாம நாள் ஏற்படுகின்ற பொழுது, இந்த உலகத்துக்கான முடிவு நாள் ஏற்படுகின்ற பொழுது, இந்த உலகம் எப்படி பயங்கரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, யௌம தரவுனஹா, அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? ததுகளுக்குள்ளு முர்தியாத்தின் அம்மா அர்தாத், தன் மார்பிலே பால் கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தன் மடியில் இருக்கும் குழந்தையை மறந்து விடுவாள். அவ்வளோ பயங்கரமாக அந்த நாள் இருக்கும். அந்த மறுமை ஏற்படுகின்ற அந்த நிகழ்வு, இந்த உலகம் உசுப்பப்படுகின்ற அந்த நாள் எவ்வளவு பயங்கரமானது என்றால், தன் மார்பகத்தில் தன் மடியில் வைத்து குழந்தைக்கு பாலூட்டும் ஒரு தாய் தன் மடியில் இருக்கும் அந்த குழந்தையை மறந்து விடுவாள். அவ்வளவு பயங்கரமாக அந்த நாள் இருக்கும். மடியிலே வைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற எந்த தாயாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய பிள்ளையை மறந்திருப்பாளா? சிந்தித்து பாருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் அந்த குழந்தையை விட்டு விட்டு அவள் ஓடமாட்டாள். அப்படி தன் மார்பிலே பாலருந்தும் குழந்தையை கூட மறந்துவிடும் அளவுக்கு இந்த உலகத்தின் நிகழ்வு பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி போட்டு இன்னும் சொல்கிறான், நிறை கற்பத்தை அடையாமல் ஒவ்வொரு தாயும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பெற்று விடுவாள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெறுவதென்றால் 9 மாதம் முழுமை பெற்று நிறை மாதத்தை அடைந்து அதற்குரிய பிரசவத்தை அனுபவித்த அவள் அந்த குழந்தையை பெறுவாள். ஆனால் இப்படியான எந்த நிகழ்வுகளுமே நடக்காமல் இந்த உலகம் அழிகின்ற பொழுது, இந்த உலகத்தின் முடிவு நாள் மிக பயங்கரமாக இருப்பதை பார்த்து அந்த தாய் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பெற்று விடுவாள். அந்த குழந்தை எதனால் வெளியில் வந்தது என்றால், உலகத்தில் இருக்கின்ற பயங்கரமான அந்த செயல்கள், பயங்கரமான அந்த விடயங்கள், பயங்கரமாக நடக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து இந்த பெண் பயந்து தன்னுடைய பிள்ளையை பருவ காலம் வராமலே பெற்று விடுவாள். சிந்தித்து பாருங்கள் சோதர்களே. அப்போ இந்த 2 நிகழ்ச்சியையும் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் அழிவின் பொழுது அப்போ உலகம் எப்படி இருக்கும்? ஒரு தாய் குழந்தையை பருவகாலம் இல்லாமல் பெற்று விடுகிறாள். பால் கொடுக்கும் ஒரு செவிலி தாய் தன் மடியில் இருக்கும் குழந்தையை மறந்து விடுகிறாள் என்றால், அந்த நாளின் பயங்கரம்தான் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வதரன்னாஸ சுகாரா, ஏனைய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள்
போதை பிடித்தவர்களை போன்றிருப்பார்கள். எப்படி மதுபானத்தை அருந்தியவர்கள் போதையில் உளறிக்கொண்டு இந்த உலகத்தில் திரிகிறார்களோ அதுபோன்று அந்த உலக முடிவின் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் போதையில் உள்ளவர்களை போன்று அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வமாகும் பிசுக்காரா, உண்மையிலே அவர்களுக்கு போதை கிடையாது, எந்த போதையும் அவர்கள் குடிக்கவில்லை. மாறாக வலாக்கின்ன அதாப் அல்லாஹி ஷதீத், அந்த நாளின் வேதனை, அந்த நாளுக்குரிய தண்டனைகள் வேதனைகள் மிக பயங்கரமானது. அந்த துன்பங்களை துயரங்களை பார்க்கின்ற பொழுதுதான் மனிதர்கள் தன்னுடைய சுய சிந்தனையை இழந்து போதை அடித்தவர்களை போன்று மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். என்றால் அந்த நாளை சிந்தனை கூட கற்பனை கூட நம்மால் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு நாள் தான் மறுமை நாள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சூரா முஸம்மிலின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எஜ்அலுல் வில்தான ஷீபா, குழந்தைகளுடைய முடிகளை எல்லாம் அது நரைக்க வைத்து விடும். அந்த நாள், அந்த நாளின் பயங்கரம், அந்த கியாம நாளின் கொடூரம் எப்படி அமையும் என்றால் இளம் குழந்தைகளுடைய முடிகளை எல்லாம் நரையாக்கிவிடும், பழுக்க வைத்துவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். என்றால் எவ்வளவு பயங்கரமாக அந்த மறுமை நாளுடைய நிகழ்வு இருக்கும் என்பதை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். அன்பு தோழர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா அல் காரியா 4, 5 வசனங்களிலே அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மபசூஸ், சிறகு உடைந்து கொட்டப்பட்ட ஈசல்களை போன்று இந்த மனிதர்களெல்லாம் ஆகிவிடுவார்கள். மழை காலம் வந்துவிட்டால் புற்றிலே இருந்து ஈசல்கள் வெளியிலே வந்து சிறகுகள் உடைந்து எவ்வாறு பூமியிலே பரவி கிடக்கின்றனவோ அதுபோன்று அந்த நாளில் மனிதர்கள் போதை பிடித்தவர்களை போன்று அங்குமிங்கும் அலைந்து கொட்டப்பட்ட ஈசல்களை போன்று அவர்கள் இந்த பூமியிலே பரவி கிடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹினில் மன்ஃபூஸ், பறக்கும் பஞ்சுகளை போன்று மலைகள் எல்லாம் மாறிவிடும். எப்படி பஞ்சை கொட்டிவிட்டால் அது ஆகாயங்களிலே பறந்து கொண்டிருக்குமோ அதுபோன்று இந்த பூமியில் இருக்கின்ற, பூமியை உசும்ப விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இந்த மலைகளை நாங்கள் இந்த நிலத்துக்கு முளைகளாக ஆக்கியிருக்கிறோம். நீரின் மேல் இந்த பூமி தழும்பாமல் இருப்பதற்காக மலைகளை நங்கூரமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த பூமியின் பாதுகாப்பான அந்த மலைகள் எல்லாம் பஞ்சுகளை போன்று தவிடுபொடியாக பறந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் அந்த நாளின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள். மலைகள் தூசிகளாக பறக்கும் என்றால் அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும், அந்த நாளுடைய கொடுமை வேதனை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சிறகுடைந்த ஈசல்களை போன்று அங்குமிங்கும் மனிதர்கள் எல்லாம் பரவி கிடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் சஹீஹ் முஸ்லிமிலே 2864 இலக்கத்தில் பதிவான செய்தி, மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி, அந்த மறுமை நாளிலே சூரியன் இந்த படைப்புகளுக்கு மேலால், இந்த மனிதர்களுடைய தலைக்கு மேலால் அது கொண்டு வரப்படும், நெருக்கப்படும். இன்று சூரியன் நம்மை விட்டும் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது. கோடை காலங்களில் அந்த சூரியனுடைய உச்சத்தை நம்மால் தாங்க முடியாது. சில நாட்களுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட தினங்கள் நாம் அந்த வெயில் கொடுமையை பார்த்திருப்போம். காற்றில்லாமல் பயங்கரமான வெயிலை நாங்கள் அனுபவித்தோம். நிழல்களில் கூட உட்கார்ந்திருக்க முடியாத அளவுக்கு வியர்வை வியர்த்து கொண்டிருந்ததை சில மாதங்களுக்கு முன்னால் நாம் அனுபவித்தோம். அன்பு தோழர்களே, அப்படியான காலம் சூரியன் நம்மை விட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அந்த சூரியன் இருந்து கொண்டும் அதனுடைய அந்த வெயில் கொடுமையை நம்மால் தாங்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பூமியிலே மிகவும் கொடூரமான கோடை காலத்திலே அடிக்கின்ற ஒரு கடுமையான அந்த வெயில் இருக்கிறதே, அது நரகத்தின் ஒரு சுவாலை என்றார்கள்.
நரகம் விடுகின்ற ஒரு மூச்சு. அந்த மூச்சு தான் கடுமையான கோடையிலே உங்களுக்கு வெயில் கொடுமையாக இருக்கும் அந்த நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். அப்போ சூரியன் அப்படி லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற பொழுது கூட நம்மால் அதனால் ஒரு காற்று நின்று விட்டால் அந்த சூரியனின் வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை. எப்படி வேர்க்கிறது! நிழல்களை தேடி அலைகிறோம், கடலோரங்களை தேடி அலைகிறோம். அந்த அளவுக்கு வீடுகளில் உறங்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, கூரைகளுக்கு கீழால் கூட நம்மால் இருந்து கொள்ள முடியாத அளவுக்கு சில கோடைக்கால வெயில், அந்த சூரியனின் உச்சம், அந்த வெயில் எவ்வளவோ சூடாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த சூரியனை இந்த படைப்பினங்களுக்கு மேலால், மனிதர்களுடைய தலைக்கு மேலால் நெருக்கி கொண்டு வருவான் என்று ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஹத்தா தகூன மின்ஹும் கமிகதாரி மீல், ஒரு மீல் அளவு இருக்கும் வரை அந்த தலைக்கு மேலால் அந்த சூரியன் கொண்டு வரப்படும். அப்போ இந்த ஹதீஸை அறிவித்த மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை கேட்ட சுலைம் பின் ஆமிர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மீல் என்றால் ஒரு மைல் தூரம், பூமியின் ஒரு மைல் தூரம் என்றார்களா, அல்லது கண்களுக்கு சுருமா விடுகின்ற சின்ன குச்சி, நான் பார்த்திருப்போம் ஒரு சிறிய குச்சி கண்களுக்கு சுருமா விடுவார்கள், அந்த குச்சை சொன்னார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அன்பு தோழர்களே, அப்போ சூரியன் ஒரு மனிதனுக்கு மறுமை நாளிலே அந்த அமளி சுமளியான மகசருடைய வெளியிலே மனிதர்களுக்கு மேலால் சூரியன் நெருக்கப்படும். எவ்வளவு நெருங்கி வரும் என்றால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சில வேளை ஒரு மைல் தூரமாக இருக்கலாம், அல்லது ஒரு சுருமா குச்சியின் அளவு தலைக்கு மேலால் அந்த சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். சிந்தித்து பாருங்கள், கோடை காலத்திலே எவ்வளவோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு மேலால் இருக்கின்ற சூரியனின் அந்த சூட்டை நம்மால் தாங்க முடியாது என்றால், ஒரு சுருமா குச்சியின் அளவு நம் தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால், அல்லது ஒரு மைலுக்கு மேலால் தான் அது நிறுத்தப்பட்டாலும் அதனுடைய கொடுமை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்போ இருக்கின்ற இந்த சூரிய வெயிலை விட மறுமையில் அல்லாஹ் 70 மடங்கு அதனுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்துவான் என்று இன்னும் சில அறிவிப்புகளில் பார்க்க கிடைக்கிறது. அப்போ அந்த நிலைமையில் சூரியன் நெருக்கப்படுமாம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபயகூனு நாசு அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் அரக், மக்கள் எல்லாம் தாங்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப வேர்வை வெள்ளத்திலே அவர்கள் மிதப்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பாவம் செய்தானோ அந்த பாவத்திற்கு ஏற்ப அவனுக்கு அந்த சூரியன் அதனுடைய உஷ்ணத்தை அது கொடுத்து கொண்டிருக்கும், சூட்டை கக்கி கொண்டிருக்கும். தன்னுடைய உடம்பு வேறுத்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாவத்தின் அளவுக்கு வேர்வை அவர்களை மூடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சிலருடைய வேர்வை கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கும், அதாவது கரண்டை மொழி வரைக்கும் இருக்குமாம். வமின்கும் மைய கூடியிலா ருக்குபத்தை, இன்னும் சிலருக்கு அவர்களுடைய வேர்வை முட்டங்கால் முழங்கால் வரைக்கும் அவர்களுக்கு வேர்வை நிறைந்திருக்கும். இன்னும் சிலருக்கு இடுப்பளவு நிறைந்திருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன செய்யும், யுல்ஜிமுகுல் அரக்க இல்ஜாமா, கடிவாளத்தை போன்று மூக்கு வரைக்கும் அவர்களுக்கு வியர்வை வெள்ளம் நிறைந்திருக்கும் என்றார்கள். சில மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்ததனால் அவர்களுக்கு அந்த சூரியனுடைய வெயிலின் கொடுமையினால் அவர்கள் வியர்வை வெள்ளம் அவர்களுக்கு மூக்கு வரை கடிவாளத்தை போன்று மூக்கு வரைக்கும் அவர்களுக்கு அந்த வேர்வை நிறைந்து காணப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்படி பயங்கரமாக அந்த சூரியன் அதனுடைய வெயிலை கக்கி கொண்டிருக்கும். ஒவ்வொரு பாவியும், உலகத்தில் பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், நபிகளாருடைய போதனைகளை உதாசீனம் செய்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த சூரியனின் வெயிலை தாங்க முடியாமல் வியர்வை வெள்ளத்திலே இப்படி தத்தளிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னும் ஒரு புகாரியினுடைய இன்னும் ஒரு அறிவிப்பிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅரகுன் நாசு யௌமல் கியாமா ஹத்தா யذهب அரகுஹும் ஃபில் அர்தி 70 திரா. அந்த சூரியனின் மறுமையில் சூரியன் நெருக்கப்பட்டு அந்த சூரியனுடைய உச்சத்தை, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பாவிகள் வேர்வை அவர்களை மூழ்கி அவர்களுடைய வியர்வை வெள்ளம் 70
முழம் நீளத்துக்கு அப்படியே பரவி நிற்கும். அவருடைய உடலில் இருந்து வேறுத்த அந்த வேர்வை அவருடைய 70 முழம் நீளத்துக்கு அந்த வேர்வை அவரை சுற்றி வளைத்து அப்படியே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வயுல்ஜிமுகும் ஹத்தா யபுலுக ஆதானகும். அந்த வேர்வை வெள்ளம் அவரை சூழால் 70 முழம் நீளமாக வேர்வை வெள்ளம் நிறைந்து எது வரைக்கும் இருக்கும் என்றால் அவருடைய காது வரைக்கும் அந்த வெள்ளம் உயர்ந்து அந்த வெள்ளத்திலே அவர் மூழ்கி தத்தளித்து கொண்டிருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நபிமொழிகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், மறுமையில் சூரியன் நெருக்கப்படுகின்ற பொழுது நிழலே இருக்காது, எந்த நிழலும் கிடையாது. எல்லா மனிதர்களும் தாங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப அந்த சூரிய வெயிலிலே அந்த கொடூரமான அந்த சூட்டிலே அவர்கள் நின்று வேறுத்து இந்த வேர்வை வெள்ளத்திலே தத்தளித்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் சில விடயங்களை சொல்லி காண்பிக்கிறான். இது நபிகளார் சொன்ன செய்திகள். சூரியன் எப்படி வெயிலை கொடுக்கும், நிழலில்லாமல் மக்கள் எல்லாம் வெயிலில் தாங்கள் செய்த பாவத்திற்கேற்ப தத்தளிப்பார்கள் என்று சொன்ன பொழுது அந்த வெள்ளத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்திலே தந்தை என்றும் சகோதரன் என்றும் பிள்ளைகள் என்றும் நண்பர்கள் என்றும் மனைவி கணவன் என்றெல்லாம் எத்தனையோ உறவுகள் இருந்தார்கள். நமக்கு ஒரு காய்ச்சல் என்றால் நமக்காக விடிய விடிய கண் விழித்து நம்மை கவனிக்கின்ற மனைவி இருக்கிறாள். நமக்காக நம் குழந்தைகள் செல்வங்களை பணங்களை செலவழித்து நம்மை ஆரோக்கியத்துக்காக பாடுபடுகின்ற குழந்தைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் மறுமையில் நாம் செய்த தவறுக்காக சூரியனின் அந்த உஷ்ணத்திலே வியர்வை வெள்ளத்திலே நாம் தத்தளிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றுவதற்கு அங்கு வரமாட்டார்கள். நம்முடைய அன்பாக இருந்த நம்முடைய மனைவி வரமாட்டாள். மனைவிமாரோடு இரக்கமாக உலகத்தில் பலரையும் அவர்கள் இன்பத்துக்காக கொடுத்த கணவன்மார்கள் வரமாட்டார்கள், நண்பர்கள் வரமாட்டார்கள், சுற்றத்தார்கள் வரமாட்டார்கள். எவருமே அந்த பயங்கரமான நாளில் நம்மை காப்பதற்காக யாரையும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி. ஒவ்வொரு பாவியும், உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைகளை மறுமையிலே பிணையாக கொடுத்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து, என் பிள்ளையை தண்டித்துக்கொள், என்னை விட்டுவிடு யா அல்லாஹ் என்று மன்றாடுவதற்காக அவன் ஆசைப்படுவான். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளையை யா அல்லாஹ் தண்டித்துக்கொள், என்னை விட்டுவிடு என்று மன்றாடுவான், ஆசைப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு பாவியும் இவ்வாறு ஆசைப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வசாஹிபத்திஹி வ அஹி. தன்னுடைய மனைவியை கொடுத்து, தன்னுடைய உற்ற சகோதரர்களை கொடுத்து தன்னை காத்து கொள்வதற்காக அவன் மறுமையில் ஆசைப்படுவான். வஃபஸீலத்தி இல்லத்தி தோவி. தன்னை அரவணைத்து வாழ்ந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிணையாக ஒப்படைத்து தன்னை காத்துக்கொள்ள இந்த பாவி ஆசைப்படுவான். ஆனால் அது முடியாது, அவ்வாறு செய்ய முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து தான் மட்டும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பாவியும் மறுமையிலே ஆசைப்படுவான். வியர்வை வெள்ளத்திலே மிதக்கின்ற பொழுது, சூரிய உஷ்ணத்தின் அந்த அதாவது சூட்டிலே கஷ்டப்படுகின்ற பொழுது இப்படியெல்லாம் மனிதன் சிந்திக்கிறான். பிள்ளையை கொடுத்து தன்னை காத்துக்கொள்ளலாமா, தன் மனைவியை கொடுத்து தன்னை காத்துக்கொள்ளலாமா, தன் சுற்றத்தார்களை கொடுத்து என்னை பாதுகாக்கலாமா, உலக மாந்தர்களையே அல்லாஹ்விடத்தில் காட்டி கொடுத்து என்னை காப்பாற்றிக் கொள்ளலாமா என்று ஒவ்வொரு பாவியும் ஆசைப்படுவான். ஆனால் நடக்க மாட்டாது. யாரையும் யாருக்கும் பணையாக வைத்து தன்னை காத்துக்கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. அந்த நாளிலே யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை கண்டு ஓடுவான். எதற்காக ஓடுவான்? என்னை அல்லாஹ்விடம் காட்டிக் கொடுத்து அவன் தப்பி விடுவானோ என்று பயத்திலே அந்த வெள்ளத்திலே மக்கள் மிதக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தந்தையை கண்டு ஓடுகிறான், தாயை கண்டு ஓடுவான், பிள்ளைகளை கண்டு ஓடுவான், சகோதரர்களை கண்டு ஓடுவான். எதற்காக ஓடுகிறான்?
தன்னை அல்லாவிடம் குற்றவாளியாக நிறுத்திவிட்டு அவன் தப்பிக்கொள்வானோ என்று பயந்து ஒவ்வொரு மனிதனும் ஆளையால் கண்டு ஓடுகின்ற ஒரு நிலைமை மறுமையில் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த செய்திகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், மறுமையில் யாரை வைத்தும் யாரும் தப்ப முடியாது. நாம் புரிந்த குற்றங்களுக்காக மற்றவரை காட்டிக் கொடுத்து தன்னை காத்துக்கொள்ளலாமா என்றால் அது முடியவே முடியாது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் அழகாக சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்பு தோழர்களே, இப்படியான பயங்கரமான சூழலிலே, இப்படியான பயங்கரமான நிலைமையிலே அல்லாஹு தாலா இந்த சூரிய வெயிலிலே இருந்து 7 சாராரை காப்பாற்றுகிறான். இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் மறுமை நாளின் பயங்கரம் எப்படியானது, அந்த சூரியனுடைய உஷ்ணம் எப்படியானது, பாவிகள் வேர்வை வெள்ளத்திலே எப்படியெல்லாம் தத்தளிப்பார்கள். தன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் முன் வரமாட்டார்கள். யாரை கொடுத்தும் அல்லாவிடம் தன்னை காப்பாற்ற முடியாது. அப்போ தன்னை தானே காப்பாற்றுவதற்கான நல்லறங்களை உலகத்தில் செய்து கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன வஸபைன், என்னுடைய சமுதாயத்துக்கான வாழும் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 60 வயது அல்லது ஒரு 70 வயது வரைக்கும் நாம் வாழுவோம். சில வேளை அதை தாண்டியும் வாழலாம், சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அன்பு தோழர்களே, என் அருமை சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருக்கிறான். சிலருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் அந்த நிழலே இல்லாத மறுமையின் இப்போ நாம் பார்த்த இந்த கொடூரமான காட்சிகளில், அந்த நிலைமைகளில் இருந்து நம்மை காப்பதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த வெயில் இல்லாமல் வேர்வை வெள்ளத்திலே தத்தளிக்கின்ற அந்த கொடூரத்திலிருந்து அல்லாஹ் 7 சாராரை தன் நிழலிலே இருந்து அவர்களுக்கு நிழல் கொடுத்து காப்பாற்றுகிறான். அந்த 7 சாராரில் ஒரு சாராராவதாக நாம் இருக்க வேண்டும். 7 சாரார், 7 விதமான விடயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த 7ம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் அரசின் நிழலை கொடுக்கிறான். அந்த 7இல் ஒருவராகையாவது நாம் இருக்கக்கூடாதா? 7 சாராரில் ஒரு சாராராக சரி நாம் வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். கடந்த காலங்கள் போய்விட்டன. இருக்கின்ற கொஞ்ச கால வாழ்க்கையிலாவது அந்த மறுமையில் நிழல் பெறுகின்ற 7 சாராரில் ஒருவராக தன்னை மாற்ற வேண்டும். தன் பிள்ளைகளை அந்த 7 சாராரில் ஒருவராக நான் வளர்க்க வேண்டும். மறுமையில் என் குழந்தைகள் நிழலிலே நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் அரசின் நிழலிலே இருந்து, வியர்வை வெள்ளத்திலே இருந்து என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். தன்னை முதலில் சிந்திக்க வேண்டும். தன் பிள்ளைகளை, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்போ முதலில் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மகசருடைய அந்த வெயில் கொடுமையில், அந்த வேர்வை வெள்ளத்தில் இருந்து தன்னை காத்து அந்த 7 சாராரில் ஒரு சாராரில் நானும் இருக்க வேண்டும் என்று தனக்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அடுத்து தன்னுடைய பிள்ளைகளும் அந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டும், அந்த பக்குவத்தில் நான் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, அன்பான தோழர்களே, அந்த 7 சாராரும் யார் என்று பார்த்தால், சஹீஹுல் புகாரியிலே, அதே போன்று சஹீஹ் முஸ்லிம், இன்னும் பல கிரந்தங்களிலும் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், 660ஆம் இலக்கம் புகாரியிலே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன், 7 சாரார் இருக்கிறார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ், எந்த நிழலுமே இல்லாத, தன்னுடைய நிழலை தவிர எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய நிழல் என்றால் அல்லாஹ்வின் அர்ஷுடைய நிழல். சில அறிவிப்புகளிலே அர்ஷுடைய நிழல் என்று தெளிவாக வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் தன்னுடைய நிழல் என்று சொல்லும் பொழுது அவனுடைய அர்ஷின் நிழல் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் பொருத்தமான பெரும்பாலான அறிஞர்கள், ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்த வல்லுநர்களுடைய கருத்திலே அரிசின் நிழல் என்பதுதான் மிக பொருத்தமான கருத்து என்று சொல்லுகிறார். எனவே அரிசியுடைய நிழல் என்பது அது மட்டும்தான் மறுமையில் இருக்கும் என்பது.
அல்லாமா சாலிஹ் உசைமின் போன்ற சில அறிஞர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைய தினத்தில் ஒரு நிழலை படைக்கிறான், ஒரு நிழலை படைக்கிறான். அந்த நிழலிலிருந்து தான் இந்த மனிதர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால், அரிசி என்பது சூரியனை விட பெருசு, ஏனைய படைப்புகளை விட பெருசு. எனவே சூரியன் சந்திரன் எல்லா படைப்புகளுக்கும் மேலால் தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலால் இருக்கிறான் என்றால் எப்படி சூரியனிலிருந்து அரிசி நிழல் கொடுக்கும் என்ற கேள்வியை கேட்டு அவர் சொல்லுகிறார். எனவே அது அல்லாஹ் அன்றைய தினத்தில் ஒரு நிழலை படைக்கிறான் என்று சொல்லுகிறார். எது எப்படி இருந்தாலும் பெரும் அறிஞர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அகீதாவுடைய விடயத்திலே அல்லாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறதோ சொல்லப்பட்டதற்கு விளக்கம் வைக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் அக்கீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருடைய அக்கீதா. சஹாபாக்களுடைய நம்பிக்கை அப்படித்தான் இருந்தது. எனவே ஹதீஸில் என்ன வாசகம் வந்ததோ அதற்கு எந்த விளக்கமும் சொல்லாமல் அதை அப்படியே நாம் நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஹதீஸிலே 2 வார்த்தைகள் தான் வந்திருக்கிறது. ஒன்று, தன்னுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுக்கிறான் என்ற ஒரு ஹதீஸிலே வருகிறது. இன்னொரு அறிவிப்பிலே அரிசின் நிழலிலே இருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அப்படியே நாம் நம்ப வேண்டும். அரிசியுடைய நிழலிலிருந்து அல்லாஹ் மறுமையில் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான் என்றே நாங்கள் நம்ப வேண்டும். அதுதான் ஹதீஸில் வந்த வார்த்தை. அதை எந்த விளக்கமும் சொல்லாமல் நாம் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலிலிருந்து நிழல் கொடுப்பான் அப்படியே நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை தான் மிக ஏற்றமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு தோழர்களே. அப்போ இப்படியான கொடூரமான அந்த நாளில் அல்லாஹ் 7 நிழலே இல்லாத அந்நாளில் வேறு எந்த நிழலும் இருக்காது, அவனுடைய அரிசுடைய நிழலை தவிர அந்த நிழலில் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அப்போ அந்த நாம் முன்னால் பார்த்த போன்று வேர்வை வெள்ளங்களிலே தத்தளிக்கின்ற பொழுது, அந்த வெயில் கொடுமையின் பொழுது நிழல் தேவைப்படுகிறது. அப்போ அந்த 7 சாராரில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இதை நாம் பார்ப்போம். அப்போ முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரென்று கேட்டால் அல் இமாமுல் ஆதில், நீதமாக நடந்த ஒரு தலைவன். இமாமுல் ஆதில் ஒரு நீதிபதி, நேர்மையாக நடந்தவர்கள். அப்போ இமாமுல் ஆதில் என்று சொல்லப்பட்ட இந்த சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்றால் நாட்டு தலைவன் என்று பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே முஸ்லிம்களுக்கு நீதமாக நடந்த ஒரு நீதிபதி நாட்டு தலைவன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார். அப்போ நாட்டு தலைவன் என்பது மக்களை, முஸ்லீம்களை வழி நடத்துகின்ற ஒரு தலைவன். அவனால் அவன் விரும்பியதை செய்ய முடியும், தன்னுடைய அதிகாரத்தை வைத்து மக்களை எப்படியும் செயல்படுத்த முடியும். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வை பயந்து நீதமாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகிறானே என்ற அடிப்படையில் நீதத்தை நிலைநாட்டிய தலைவனுக்கு மறுமையில் அல்லாஹ் அரிசினுடைய நிலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார். அன்பு தோழர்களே, நீதம் என்பது நாட்டு தலைவன் மட்டும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. உலகத்தில் ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்பதை பல நபிமொழிகளில் நாம் பார்க்கலாம். இன்று பிள்ளைகளுக்கு மத்தியில் பெற்றோர்கள் நீதமாக நடந்து கொள்வதில்லை. சொத்துகள் பங்கிடுவதிலே பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்வதில்லை. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வரலாறு புகாரியில் பதிவாகி இருக்கிறது. அவர் தன் மனைவியின் சொல்லின்படி தன் மகனுக்கு ஒரு சொத்தை, ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை அன்பளிப்பு செய்கிறார். இதற்கு சாட்சியாக நபிகளாரை முன்வைத்து கொடுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அக்குள்ள வலதிக்க நகல்தகு, இதே போன்று உன்னுடைய மற்ற குழந்தைகளுக்கும் நீ கொடுத்தாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை யா ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக்க விரும்புகிறாயா, கொடுத்ததை திருப்பி எடுத்து விடு என்று ஒரு அறிவிப்பிலும், இன்னொரு அறிவிப்பிலே வேற யாராவது அதற்கு சாட்சியாக வைத்துக்கொள், இந்த அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் என்ன விளங்குகிறது என்றால், ஒரு தந்தை கூட தன் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும். சொத்துகள், அன்பளிப்புகள் கொடுப்பதாக இருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை என்ற வேறுபாடின்றி எல்லோருக்கும் சமமாக உலகத்திலே கொடுக்க வேண்டும். ஆனால் சொத்து பங்கீட்டு முறை, வாரிசுரிமை சொத்து என்று ஒன்று இருக்கிறது. அது மரணித்த பின்னால் அது பங்கு வைக்கப்படுவது.
தந்தை மரணித்து விட்டால் தந்தையின் சொத்துகள் பிள்ளைகளுக்கு பிரிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு முறை இருக்கிறது. பெண்ணுக்கு கிடைப்பதை போன்று 2 மடங்கு ஆணுக்கு கிடைக்க வேண்டும். அது மரணித்த பின்னால். உயிரோடு ஒரு தந்தை இருக்கும் பொழுது, உயிரோடு ஒரு தாய் இருக்கும் பொழுது, தன் பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நீதியாக சமமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பவர்களுக்கு மறுமையில் இந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதை இந்த நபிமொழியின் மூலம் நம்மால் உணர முடிகிறது. இன்னொரு செய்தி, நபிகளார் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை அல்லது ஒரு பிள்ளையை அழைக்கிறாள். மகனே ஓடிவா, உனக்கு ஒரு பொருள் வைத்திருக்கிறேன் என்று அழைக்கிறாள். அந்த சின்ன குழந்தை ஓடி வருகிறது. தாயின் சொல்லை நம்பி ஓடி வருகிற ரசூலுல்லாஹ் அந்த தாயிடம் கேட்டார்கள், உன் குழந்தைக்காக நீ என்ன வைத்திருக்கிறாய்? அந்த தாய் சொன்னார், நான் ஈத்தம்பழம் வைத்திருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ எதுவுமே இல்லாமல் உன் பிள்ளையை அப்படி அழைத்திருந்தால் உன் குழந்தையை ஏமாற்றிய குற்றவாளியாக நீ மாறுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, நீதம் என்பது மிக முக்கியமானது. நீதம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் இல்லாமல் நடந்து கொள்வது பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமான போக்காக மாறிவிடும். எனவே நீதம் என்பது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் நிழல் இல்லாத நேரத்தில் முதலாவது நிழல் வழங்கப்படக்கூடிய ஒருவர் நீதமாக நடந்த ஒரு நாட்டு தலைவன், முஸ்லிம்களின் ஒரு தலைவன், நீதிபதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த இடத்தில் பெண்கள் வர முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதம் செலுத்தி நீதித்துறைக்கு அல்லது முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் வகிப்பதற்கு ஒரு பெண்ணால் முடியாது. அதை நடத்த முடியாது என்பது ஹதீஸ்கள் சொன்னது. இது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது. எனவே இந்த விடயம் ஆண்களுக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதம் செலுத்துகின்ற முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் வகிப்பது ஆண்களுக்கு மட்டும்தான் முடியும், பெண்களுக்கு முடியாது. எனவே இந்த செய்தி ஆண்களுக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஷாபுன் நஸஃபி இபாதத்தி ரப்பிஹி, இன்னொரு இளைஞன் தன்னுடைய ரப்புக்கு இபாதத் செய்வதிலே வளர்ந்தான். அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் மறுமையில் அரிசியுடைய தன்னுடைய நிழலை கொடுக்கிறான். அன்பு தோழர்களே, இளமையை ரசூலுல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இளமை பருவம் என்பது எதையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு காலம். இளமைதான் நிறைய பாவங்களை இளைஞர்கள் தான் செய்வார்கள். இளம் வயது யுவதிகள் தான் பாவங்களை அதிகம் செய்வார்கள். அடுத்தவனை போன்று இருக்க வேண்டும், அவளை போன்று உடுக்க வேண்டும், அவளை போன்று டிக்டாக்களை ஆட வேண்டும், இவனை போன்று நானும் எழுத வேண்டும் என்ற ஆசைகள் நிறைந்த ஒரு காலம் இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் ஹராமானவைகளை தடுத்து மன ஆசைகளை அடக்கி அல்லாஹ்வுக்காக இபாதத்திலே ஈடுபடுகின்ற பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த இளமை பருவத்தவர்கள் நாளை மஹ்ஷரிலே நிழலில்லாத அந்த வெயில் கொடுமையிலே மக்கள் எல்லாம் வியர்வை வெள்ளத்திலே தத்தளிக்கும் பொழுது இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரிசியின் நிழலை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரிகளே, இந்த இடத்திலே நாமும் கூட்டிச் சேருகிறோம். இளைஞன் என்று இங்கே சொல்லப்பட்டாலும் ஆண்கள் பெண்களாகிய இளைஞன் யுவதி எல்லோரும் சிறுக்கா பருவத்திலே இருந்தே அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதிலே நம்மை வளர்த்து கொள்வோமாக இருந்தால் அந்த நிழல் மறுமையில் கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளையை இளமையிலிருந்து இபாதத் செய்கின்ற பக்குவத்தை, ஆசையை, ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். நேரத்துக்கு எழுப்பாட்டி அனுப்புவது, ஏனைய இபாதத்துகள் செய்வதற்கான வழிகளை காட்டிக் கொடுப்பது, இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு ரப்புக்கு அடிபணிந்து இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நம்முடைய இளைஞர்களை உருவாக்குவதற்காக பெற்றோர்கள் முனைய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் இபாதத்தில் வளர்ந்ததனால் அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அந்த குழந்தைகளை இஸ்லாமிய குழந்தைகளாக உருவாக்கிய உங்களுக்கும் மறுமையில் நிச்சயமாக அதற்குரிய நன்மை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதில் தாய் தந்தையர்கள் குறிப்பாக நாங்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களே, நம்முடைய பருவ காலங்களை வீணாக்கிவிடக்கூடாது. மறுமையில் நம்முடைய ஒவ்வொரு காலத்துக்கும் விசாரணை இருக்கிறது. உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்றெல்லாம் மறுமையில் விசாரணை இருக்கிறது. பதில் சொல்லாமல் வைத்த காலை நகர்த்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இளம் காலத்திலே இபாதத்திலே தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற இளைஞர்களுக்கு, அப்படியான இளம் வயதுடைய பெண்களுக்கு, யுவதிகளுக்கு அந்த அரிசியுடைய நிழல் மறுமையில் கிடைக்கும் என்பதை இந்த நபிமொழி தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, இன்னொரு மனிதன், இது இளைஞன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, ஒரு மனிதன்
ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்த அரிசுடைய நிழல் கொடுக்கிறான். அந்த மனிதன் எப்படி என்றால் அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு பள்ளிவாயலோடு அவனுடைய உள்ளம் தொடர்பு பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எப்படி தொடர்பு பட்டிருக்கும் மஸ்ஜிதோடு? ஒவ்வொரு பள்ளிக்கும் நேர காலத்தோடு பள்ளிக்கு வர வேண்டும். வீட்டிலே வுது எடுத்துக்கொண்டு நடந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பள்ளியில் வந்து அதான் சொல்லும் வரைக்கும், இமாம் வந்து தொழுகை நடத்தும் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாலே தொழுது கொண்டிருந்த நன்மை எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி பக்குவப்பட்ட ஒரு மனிதன், பள்ளியோடு நெருக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதன், லுகர் தொழுகையா அதானுக்கு முன்னரே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னரே நான் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டால் ஆகா 11 மணி ஆகிவிட்டது, என்னுடைய வேலைகளை அவசரமாக முடிக்க வேண்டும், நான் மஸ்ஜிதுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். ஒவ்வொரு தொழுகையையும் எதிர்பார்த்து அதானுக்கு முன்பதாக வீட்டிலே வுது எடுத்துக்கொண்டு முடியுமான அளவு நறுமணங்களை நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கால்நடையாக பள்ளிக்கு வந்து பள்ளியிலே தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு தொழுகையின் நேரம் வரும் வரைக்கும் எதிர்பார்த்து இமாம் வந்து தொழுகை நடத்தும் வரைக்கும் எதிர்பார்த்திருந்து தொழுகையை முடித்துவிட்டு அதற்குரிய சுன்னாக்களையும் தொழுதுவிட்டு அந்த பள்ளியிலிருந்து முறையாக வெளிக்கிளம்பி சென்று அடுத்த நேர தொழுகை எப்பொழுது வரும் என்று அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து உள்ளத்திலே ஆசைப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன், இளைஞன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அது வாலிபனாக இருக்கலாம் அல்லது வயோதிபராக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யாருடைய உள்ளத்திலெல்லாம் அந்த பள்ளியின் எண்ணம் மஸ்ஜிதுக்காக என்று அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வருவது, வரும் வழியிலே பள்ளியிலே வந்து தஹஜ்ஜுத் அதாவது தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுது கொள்வது, பள்ளியிலே நடக்கின்ற பயான்களிலே கலந்து கொள்வது, மஸ்ஜிதுடைய வேலைகளில் ஈடுபடுவது, மஸ்ஜிதுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, என்னென்ன வேலைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வந்து மஸ்ஜிதை கூட்டுவார்கள். ஒரு பெண்மணி பள்ளிக்கு வந்து மஸ்ஜிதை கூட்டுவார்கள். அந்த பெண் மரணித்து விட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்கிறார்கள், ஒரு பெண் இந்த பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருப்பாளே, அவளை காணவில்லை எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ் அவள் மரணித்து விட்டால், நாங்கள் அடக்கி விட்டோம், நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், உங்களை எழுப்ப விரும்பவில்லை, நாங்கள் அடக்கி விட்டோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃபலா ஆதந்து முனிஹா, அதை எனக்கு நீங்கள் சொல்லி இருக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு எனக்கு கபரை காட்டுங்கள் என்று அந்த கபரிலே போய் தொழுதார்கள். அந்த பெண்ணுக்காக தொழுது விட்டு சொன்னார்கள், அவருடைய கபரு இருள்மயமாக இருந்தது, என்னுடைய தொழுகையின் மூலம் அது வெளிச்சமாக மாறி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதோடு தொடர்புள்ள ஒரு பெண்ணுக்காக ரசூலுல்லாஹ் எப்படி அந்த தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு அவர்களுக்காக வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்க வேண்டும். நமக்கு மஸ்ஜிதில் உள்ள வேலைகளை நாம் நமது வேலைகளை போன்று செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வீடு. மஸ்ஜிதோடு எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் தொடர்பு இருக்க வேண்டும். 5 நேர தொழுகைக்கும் ஜமாத்துக்காக நேர காலத்தோடு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்காக தன்னையே அர்ப்பணிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பள்ளி வாயிலிலே வந்து உட்கார்ந்திருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பள்ளி வாயில் உட்கார்ந்திருப்பது இபாதத் கிடையாது. இஅ்திகாஃப் இருங்கள், தேவை என்றால் வந்திருங்கள், தொழுகைக்காக வந்திருங்கள். ஆனால் மஸ்ஜிதிலே வீட்டிருப்பது இபாதத்து கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீ தொழுகையை முடித்து விட்டால் வெளியில் சென்று தொழிலை செய், உன்னுடைய தொழிலை தேடு என்கிறான். எனவே 5 நேர தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மஸ்ஜிதோடு வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் மஸ்ஜித் என்ற எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி மஸ்ஜிதோடு தொடர்புடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை மறுமையில் கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். என் அன்பு தோழர்களே, அந்த நிழல் நமக்கு வேண்டுமென்றால் இன்றிலிருந்து நாமும் 5 நேர தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். என்ன வேலை இருந்தாலும், என்னதான் எவ்வளவுதான் சுமை இருந்தாலும் அவைகளை நேர காலத்தோடு முடித்துவிட்டு மறுமையில் வேர்வை வெள்ளத்திலே நான் தத்தளிக்கக்கூடாது. என்னுடைய காது வரைக்கும் வெள்ளம் நிறைந்து வேர்வையில் அந்த உஷ்ணத்திலே நான் மறுமையில் உதவி இல்லாத நாளிலே தத்தளிக்கக்கூடாது. எனவே எனக்கு அந்த இடத்திலே நிழல் வேண்டும், அல்லாஹ்வின் அரசுடைய நிழல் வேண்டுமென்றால் பள்ளி வாயோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். அடிக்கடி பள்ளி வாயிலுக்கு வருங்கள். வாரப்போகிற நேரங்களெல்லாம் பள்ளி வாயிலே உள்ளத்திலே நினைத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அதுக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும், அதற்காக நான் உதவ வேண்டும்.
அந்த மஸ்ஜிதிலே நான் 5 நேரம் தொழ வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு மஸ்ஜிதோடு உள்ளத்தில் தொடர்பு வச்சால் நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் அந்த நிழலை நமக்கு தருவான். இது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. இதை செய்து அந்த 7 சாராரில் ஒரு சாராராக நம்மால் மாற முடியும் மஸ்ஜிதோடு தொடர்படுத்தினால். அன்பான சகோதரிகளே, அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரிகளே, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா என்றால் உங்களுக்கும் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு என்ன தொடர்பு? தொழுகை தான். நீங்களும் 5 நேர தொழுகையும் இவ்வாறு எதிர்பார்த்து தொழுது, ஜமாத் அதாவது உரிய நேரத்தில் முறையாக தொழுது, என்ன வேலை இருந்தாலும் யாரு நம்மோடு பேசி கொண்டிருந்தாலும் நான் தொழுது விட்டு வருகிறேன், நீங்களும் வாருங்கள் தொழுவோம் என்று அவர்களையும் அழைத்து கொண்டு அவ்வாறு நீங்களும் அந்த தொழுகையில் ஆர்வம் காட்டுவீர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய உள்ளம் தொழுகையோடு தொடர்பு பட்டிருந்ததனால் மறுமையில் அந்த அரசுடைய நிழல் சகோதரிகளே உங்களுக்கும் உண்டு என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள். அதே போன்றுதான் நபிகளார் இன்னும் சொன்னார்கள், ஒரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து நட்பு வைத்து அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள், இவர்களுக்கும் மறுமையில் அரிசுடைய நிழல் இருக்கிறது என்றார்கள். இந்த நபிமொழியை பலர் தவறாக புரிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிகிறது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக ஒன்று சேர்றது, மார்க்கத்தை படிக்கிறது, எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாராரு, 5 நேர தொழுகை உள்ளவராக இருக்கிறாரு, நேரத்துக்கு தொழக்கூடியவராக இருக்கிறார், நல்ல பண்புள்ளவராக இருக்கிறாரு, இஸ்லாத்தை அவர் பின்பற்றக்கூடியவராக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் மேல் அன்பு வைக்கிறோம். மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? அரசுடைய நிழல் தருவான். அந்த அல்லாஹ்வுக்காக பிரிகிறதுண்டா என்ன? நம்ம என்ன நினச்சிக்கோன்னு கேட்டால், அவர் ஒரு தப்பு செஞ்சிடார், அல்லாஹ்வுக்காக நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு தள்ளி விடுறது. அப்படி செஞ்சாலும் சொர்க்க மறுமையில் நிழல் இருக்குன்னு அப்படி இல்லை. அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த பிரிவுமே உங்களுக்கு வரல, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து மௌத்து வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரோட நட்போடு இருந்தீங்க. மௌத்து வந்து அவங்கள பிரிக்குது, மௌத்துக்கு பிறகு தான் நீங்கள் பிரிகிறீங்க. அது வரைக்கும் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்துருந்தீங்க. மனிதன் என்ற வகையில் ஒரு சில தவறு இருக்கும் மனுஷன்ட்ட. மனிதன் என்ற அடிப்படையில் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். மனிதன் தவறு செய்வான், திருந்திக் கொள்ள வேண்டும். வாத்துபி செய்யத்தில் ஹசனத்தை இன்றைக்கி ஜும்மாவில் கூட நம்ம பார்த்தோம். சிறு பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செஞ்சால் உடனே ஒரு இபாதத்தை செய்யணும். வாத்துபி செய்யாத்தில் ஹசனா, ஒரு தீமையை செஞ்சு அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யுங்க, அதை அழிச்சு போடும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நபித்தோழர் ஒரு பெண்மணியை முத்தமிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், யார் ரசூலல்லாஹ், என்னை நான் அழித்து கொண்டேன், பெரிய தவறை செய்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ், ஃபஅகிம் அலைய ஹத்து, எனக்குரிய தண்டனையை தந்து விடுங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள். மீண்டும் மீண்டும் கேட்டார். அஸ்ருடைய நேரம் வந்தது, தொழுகையை நடத்தினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த மனிதரும் தொழுதார். தொழுது முடிந்த உடனே வந்து யார் ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. என்னது? இரவின் ஒரு பகுதியிலும் பகலின் இரு ஓரங்களின் தொழுகை நிலைநாட்டுவீராக. இன்னல் ஹசனாத் யுதுஹிபின செய்யாத், நிச்சயமாக நல்லறங்கள் உங்கள் பாவங்களை அழித்துவிடும். நல்ல விடயங்களை ஒரு தவறு செஞ்சிட்டோமா, தற்செயலாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு செஞ்சிட்டோம், உடனே என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுவுங்க, அல்லது குர்ஆன் எடுத்து ஓதுங்க, அல்லது ஒரு சுன்னத்தான நோன்பு பிடிங்க, யாருக்காவது தர்மம் செய்யுங்க, ஏதாவது ஒரு நன்மையை செய்யுங்க, அந்த பாவம் அழிக்கப்பட்டுரும்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படியான பரிகாரங்களை உடனே செஞ்சு கொள்ளணும். அப்போ சின்ன சின்ன பாவங்கள் உள்ளத்தில் நிறைஞ்சிட்டா நம்மளோட உள்ளத்தை அப்படியே மூடி போட்டுரும், நல்லதை சிந்திக்காத அளவுக்கு ஆக்கிடும். ஒரு தவறு நடந்துட்டால் அடுத்த கட்டம் ஒரு நன்மையை செஞ்சிடுங்க, அந்த தவறை அழிச்சிருமுண்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக ஒன்று சேரணும். நம்முடைய நண்பனிடத்தில் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தோம். மார்க்கப்பட்டுள்ள அடியான் ஒரு ஆலிமோடு நட்பு வைத்திருக்கிறோம், மார்க்கத்தை கற்றுத்தருகிறார், நல்லதை போதிக்கிறார். அவர்கிட்ட சின்ன சின்ன தவறு இருக்கும், அதுக்காக பிரிஞ்சிடாதீங்க, அதுக்கு அவர் ஒதுக்கிடப்படாது. தவறை கண்டா சுட்டி காட்டுங்க, அன்பா முறையாக சொல்லணும், ஆக்களுக்கு முன்னு சொல்லப்படாது, மானத்தை வாங்குற மாதிரி சொல்லப்படாது. பண்பா அழகா முறையாக அந்த குற்றத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள், இது செய்யாதீங்க அப்படி சொல்லுங்கள். அப்படியே அவரோட வாழுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக ஒன்றுபட்ட மாதிரி அப்படியே கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் இருக்கணும். மரணம் வந்து நம்மை பிரிக்கும், யாரோ ஒருத்தர் மௌத்தாவிடுவார். அல்லாஹ்வுக்காக நட்பாக இருந்து மரணம் வரைக்கும் வாழ்ந்து பிரிஞ்சால் அவங்க 2 பேருக்கும் மறுமையில் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பதாக சொல்லுகிறான். எனவே நட்புகள் என்பது நல்ல நட்பாக இருக்க வேண்டும், மார்க்கத்தோடு நட்பு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னார்கள், நல்ல நட்புக்கும் கெட்டவர்களோடு நட்பு வைப்பதற்கும் உதாரணம் சொன்னாங்க. துருத்தி ஊதுகின்ற ஒரு கொல்லனை போல,
துருத்தின்டா அந்த இரும்பு கத்தி போன்ற செய்கிற அந்த துருத்தி உதிரன்னு சொல்லுவோம். இவன் வந்து என்ன செய்வான், தன் ஆடையை பற்ற வச்சுக்கிட்டு கரியை பூசிக்கிட்டு தான் இருப்பான், வேர்வை நாத்தமாக தான் இருக்கும். அப்போ கெட்ட நண்பர்களோடு பழகிறவங்ககிட்ட அந்த பண்பாடு தான் வரும். அத்தர் வியாபாரியோட சேர்ந்து இருந்தால் அவனிடத்தில் வாசம் தான் இருக்கும். நல்ல மனிதன், நல்ல இபாதத், இஸ்லாத்தோடு நல்ல பற்றுள்ளவர்களோடு நம்முடைய நட்பிற்குமாக இருந்தால் அத்தர் வியாபாரியை போன்று நல்ல நண்பர்கள் நம்மிடத்தில் நல்ல பண்பு வரும் என்று சொன்னாங்க. அதனால் நாம் எப்பொழுதுமே நல்ல நட்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல நண்பர்களோடு பழக விட வேண்டும். கெட்டவர்களிலிருந்து நம்ம பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழிகள் அழகாக உணர்த்துகிறது. எனவே மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, மார்க்க பற்றுள்ளவர்கள் என்பதற்காக, மார்க்க அறிவுள்ளவர்கள் என்பதற்காக அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. அல்லாஹ்வுக்காக வைத்த நட்பு மரணம் வரைக்கும் அந்த நட்பை நீடித்தால் அல்லாஹ் மறுமையில் அர்ஷுடைய நிழலை அவர்களுக்கு கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் ஸாத்து மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகான பெண், மனசை கவரும் அளவுக்கு ஒரு பெண், நல்ல அழகி, மிகவும் விருப்பமாக உள்ள ஒரு பெண் தவறான நடத்தைக்கு தன்னை அழைக்கிறாள். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு ஒதுங்கி செல்லுவானே, அவனுக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். இதே போன்று சகோதரிகளே, நம்மை கவருகின்ற ஒரு இளைஞன், நம்முடைய பார்வைக்கு அழகாக தென்படுகின்ற ஒரு இளைஞன் இன்று நாம் பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கில் ஒருத்தனை கண்டுவிட்டால் என்னவெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களோடு பழகுகிறார்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படி ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு ஒரு இளைஞன் தவறான வழியின் பக்கம் தன்னை அழைக்கிறான். அப்பொழுது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஒரு பெண் செல்லுவாளாக இருந்தால் அவளுக்கு அர்ஷுடைய நிழல் மறுமையில் கிடைக்கும். அதே போன்றுதான் ஒரு இளைஞனை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அழகி, தனக்கு மிக விருப்பமானவள், மிகவும் அழகாக இருக்கிறாள், அவள் தன்னை தவறான நடத்தைக்கு அழைக்கிற பொழுது எனக்கு கிடைத்து விட்டது பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்று போய்விடக்கூடாது. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இப்படியான தவறான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கி கொண்டால் அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்றார். எனவே இந்த கால வாழ்க்கையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள தொடர்புகளை நாம் சொல்ல தேவையில்லை. ஃபேஸ்புக்குகளிலும் இப்படியான வலைத்தளங்களிலே எல்லாம், இன்று டிக்டாக்குகளிலே எல்லாம் பெண்களை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். இந்த சூழலிலே ஒரு பக்குவமான நிலைமையில் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறோம், நமக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், பார்க்காம இருக்கிறோம்னா இது மஸ்ஜித், இங்கே பார்க்க மாட்டோம். வெளியில் ஒரு இடத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா நம்ம பார்த்துடுவோம். அன்பு தோழர்களே, நம்மை பாவம் செய்வதற்கான இலகுவான வழிகள் கிடைக்கின்ற பொழுது நாம் அதை தட்டி விடுவது தான் தக்குவா. பாவத்தை செய்வதற்கு இலகுவான வழி இருக்கிறது. உறங்குகிறோம், ஃபேஸ்புக்கிலே நம்மோடு பேசுகிறார், வாட்ஸ்அப்பிலே ஒருத்தி வந்து நம்மளோடு பேசுகிறார், யாரும் பார்க்கவில்லை, அழகாக பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், உன்னோடு நான் பேச விரும்பவில்லை, அல்லாஹ்வுக்காக இதை வைத்துவிடு, நிறுத்திக்கொள் என்று அவளுக்கு நீங்கள் புத்தி சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறது, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்கள். அன்பு தோழர்களே, அந்த ஒரு மலை, சில இளைஞர்கள் போய் ஒரு குகையிலே அடைபட்ட வரலாறை ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பித்தார்கள். அதில் ஒரு செய்தி சொன்னார்கள். ஒரு இளைஞன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தான். என்ன துவா செய்தார் என்றால், யா அல்லாஹ், எனக்கு விருப்பமான ஒரு பெண் இருந்தால், என்னுடைய மனதை கவரக்கூடிய ஒரு பேரழகியாக ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும் என்று பலமுறை ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பசியோடு அவள் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய பசியை போக்குவதற்கான எல்லாவற்றையும் தருகிறேன், உன்னை தவறாக நான் நடந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருவாயா என்று கேட்டபோது அந்த பெண் என் ஆசைக்கு இணங்கி கொண்டாள். அவளுக்கு தேவையானதை கொடுத்து விட்டேன். பின்னர் அவளோடு உடல் உறவில் ஈடுபடுவதற்காக நான் முனைகின்ற பொழுது அந்த பெண், அந்த யுவதி, அந்த யுவதி என்னை பார்த்து சொன்னாள், அல்லாஹ்வை பயந்துகொள், என்னுடைய கன்னி மொட்டை உடைத்து விடாதே என்று சொன்னால், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கேட்டதும் உன்னை பயந்து அந்த கெட்ட காரியத்தை, எனக்கு விருப்பமான அந்த செயலை நான் விட்டுவிட்டு உன்னை பயந்து விட்டுவிட்டு வந்தேன் யா அல்லாஹ். எனவே இது உனக்காக செய்ததனால் இந்த மலையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்த பொழுது மலை சற்று நகர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, இப்படியான பாவங்களில் ஈடுபட்டுவிடக்கூடாது.
இந்த தவறான காரியங்களில் நாம் ஈடுபட்டுவிடக்கூடாது. இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது மஹ்ஷருடைய வெயிலை நினைத்து பாருங்கள். முன்னால் குர்ஆன் சொன்ன அந்த கொடிய நிகழ்வுகளை, அந்த வியர்வை வெள்ளத்தை எல்லாம் நினைத்து, யா அல்லாஹ் உன்னை நான் பயப்படுகிறேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த அரிசியுடைய நிழல் ஒரு ஆணுக்கும் கிடைக்கும், அப்படி நடக்கின்ற ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக அஹ்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. இன்னும் ஒரு மனிதனுக்கும் சொர்க்கம் அரசுடைய நிழல் கிடைக்கிறது. அவர் யார் என்று கேட்டால், தன் வலது கரத்தால் கொடுப்பதை இடது கரத்துக்கு மறைத்துக் கொள்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ரகசியமாக தர்மம் செய்வார், அந்த தர்மத்தை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார். அப்படி யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்காக விருப்பத்தோடு தர்மம் செய்கிறார்களே, அவருக்கும் மறுமையில் அந்த அரசுடைய நிழல் இருக்கிறது. அது ஒரு ஆண் செய்தாலும் இருக்கிறது, ஒரு பெண் செய்தாலும் இருக்கிறது. அன்பு தோழர்களே, தர்மங்களை பற்றி இஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கிறது. மௌத்து வருவதற்கு முன்னர் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று நிறைய இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே தர்மம் என்பது மிக முக்கியமானது. உழைப்பதில் ஒரு பகுதி, நம்மால் முடிந்த ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் நேரடியாக உங்களை விசாரிப்பான். அல்லாஹ்வுக்கும் இந்த அடியானுக்கும் இடையில் எந்த துர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக திரை இல்லாமல் அல்லாஹ் வந்து விசாரிப்பானாம். அந்த நேரத்தில் இந்த மனிதன் தனக்கு முன்புறத்தால் பார்ப்பான், அங்கு எதையுமே காண மாட்டான். பின்புறம் திரும்பி பார்ப்பான், எதையுமே காண மாட்டான். வலப்புறத்தில் பார்ப்பான், அவன் அந்த பற்றி எரியும் நரகத்தையே பார்ப்பான், வேறு எதையும் காண மாட்டான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகின் நார வலவு பிசக்கி தம்ரத்தின், ஒரு ஈத்தம் பலத்தின் ஒரு கீற்றை, ஒரு பாதியையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அன்பு தோழர்களே, தர்மங்கள் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும். தர்மத்தை கொடுத்துவிட்டு நாம் சொல்லிக்காட்டி அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பாடசாலை பைகள், புத்தக பைகளை கொடுக்கிறோம் என்ற பேரில் அவர்களுடைய பெயர்களை விளம்பரப்படுத்துவதற்காக பின்னாலே அந்த பேக்கின் பின்னாலே எழுதி விடுவார்கள். எத்தனை ஃபோட்டோக்கள் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அது எப்படி தவழ்ந்து வருகிறது. அந்த பிள்ளையின் நிலைமையை நினைத்து பார்த்தீர்களா? இந்த தர்மத்துக்கு அரசுடைய நிழல் கிடையாது. கொடுத்து விட்டு சொல்லிக்காட்டி ஊரெல்லாம் உலகமெல்லாம் தெரியப்படுத்துகின்ற அந்த தர்மத்துக்கு மறுமையில் அரசுடைய நிழல் கிடையாது. எதற்கு கிடைக்கும் என்றால், வலக்கையால் கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் கொடுங்கள், அவன் உள்ளம் சந்தோஷம் அடைய கொடுங்கள். உங்களை அறிமுகப்படுத்துவதற்காக அந்த தர்மத்தில் எழுதாதீர்கள் பெயர்களை. அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், அதனுடைய கூலியை அல்லாஹ்விடம் மட்டுமே எதிர்பார்த்து கொடுங்கள். அப்படி கொடுக்கின்றவர்களுக்கு அரசுடைய நிழல் இருக்கிறது. அந்த தர்மங்களை அந்த முறையில் செய்து அரசின் நிழலை பெறுகின்ற நல்லவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. இன்னும் ஒரு மனிதனுக்கும் அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். தனிமையில் உட்கார்ந்து, யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ் தனக்கு செய்த அருளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறானே, அந்த மனிதனுக்கும் மறுமையிலே அரசுடைய நிழல் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாம் எப்பொழுதும் தனிமையில் உட்கார வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் கிட்னியை இழந்து விட்டார்கள். கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். சிலருக்கு பணம் இருக்கிறது, உண்ண முடியாது. சிலருக்கு வாகனம் இருக்கிறது, வாகனத்தில் செல்ல முடியாது, நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் எத்தனையோ நோயாளிகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான், நோயில்லாத குறையில்லாத வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைத்து அவனை நினைத்து அழுங்கள். அல் குர்ஆனை ஓதி அழுங்கள். அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துகளை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுத உள்ளத்துக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை தருவதாக அல்லாஹ் வாக்கு. இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். தனிமையில் நாம் அமர்ந்து அல்லாஹ் தனக்கு செய்ததை நினைத்து அழுங்கள். ஒரு மனைவி தன் கணவனுக்காக அழுகிறார், ஒரு பிள்ளை தன் தந்தைக்காக அழுகிறான், தன் நண்பன் எனக்கு இப்படி செய்து விட்டானே என்று அழுகிறான். அன்பு தோழர்களே, நம்மை அல்லாஹ் படைத்து குறையில்லாமல் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், எவ்வளவு ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த சக்தியால் அல்லாஹ் தந்த இந்த உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை நாம் எப்படி நினைத்து அவனுக்காக இபாதத் செய்கிறோம்? என்றாவது ஒரு நாள்
நமக்கு இவ்வளவு செய்த அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நன்றி உணர்வோடு அழுதது உண்டா சகோதரிகளே? எண்ணி பாருங்கள். என் அருமை சகோதரிகளே, அல்லாஹுவை நினைத்து அழ வேண்டும். தனிமையிலிருந்து அல்லாஹ் நமக்கு தந்தவற்றை நாம் நினைத்து அல்லாஹ்வுக்காக நாம் அழ வேண்டும். அப்படி அழுகின்ற அல்லாஹ்வை நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக மறுமையில் அரசுடைய நிழல் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே அன்பு தோழர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவன். நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவன். அல்லாஹ்வை நினைப்பது கிடையாது. உலகத்திலே நாம் எவ்வளவு அழகாக வாழுகிறோம். நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்களோடு நம்மை ஒத்து பாருங்கள். உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருந்தார்கள். ஜனாசா ஒன்று விழுந்தால் அதை முழுமையாக மூட முடியாது. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. ஒரு ஜனாசாவை முழுமையாக மூடுவதற்கு கூட துணி இல்லாமல் வாழ்ந்த சஹாபாக்கள். அன்பு தோழர்களே, எப்படியான கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஈமான் நிறைந்திருந்தது. அன்பு தோழர்களே, அவரிடத்திலே பொருள் சாமான் இல்லாமல் இருந்தது. நம்மிடத்தில் பொருட்கள் நிறைந்திருக்கிறது, ஈமான் குறைவாக காணப்படுகிறது. அவர்களோட வாழ்வை நம்முடைய வாழ்க்கையை ஒத்து பார்த்து அல்லாஹுவை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து நாம் அழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு கீழால் உள்ளவர்களை பார்த்து நம்மை அல்லாஹ் எப்படி உயர்த்தி இருக்கிறான் என்பதை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். இதுவெல்லாம் இலகுவான வழிகள். பணம் செலவழிக்க தேவையில்லை, பெரிய ஒரு நேரம் எடுக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவது, மஸ்ஜிதுக்கு நேரத்துக்கு வருவது, உள்ளத்தில் மஸ்ஜிதை எப்பொழுதுமே நினைத்து உள்ளத்திலே வைத்துக் கொள்வது, இபாதத்தோடு நம்முடைய இளமை காலத்தை கழித்துக் கொள்வது, இதுவெல்லாம் அரசுடைய நிழலை நமக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். இந்த 7 சாராரில் ஒரு சாராரிலாவது நாம் இருக்கக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள் சோதரிகளே. இன்றிலிருந்தே உள்ளத்தில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுமையின் அந்த பயங்கரமான கொடூர வெயிலிலே இருந்து என்னை காப்பதற்காக நான் என் வாழ்க்கையில் இந்த 7 விடயங்களையும் கையாளுவேன். முடிந்த அளவு, என்னால் முடிந்த சக்திக்குட்பட்ட அளவு நான் அதை கையாளுவேன். அந்த அல்லாஹ்வின் அரசினுடைய நிழல் கிடைக்கின்ற ஒரு வெற்றி பெற்ற ஒரு இளைஞனாக, ஒரு மனிதனாக, ஒரு யுவதியாக, ஒரு பெண்ணாக நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்று உள்ளத்திலே எண்ணம் கொள்ளுவோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய எண்ணங்களையும் கபூல் செய்து அப்படியான ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அந்த அடிப்படையில் வளர்த்து அவர்களையும் அந்த வெற்றி பெற்ற சமூகத்தில் சேர்ப்பதற்கு நாம் அனைவரும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.